சார் 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 நிறுத்து அப்படியே 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 எடுத்துங்க சார். 84 56 8456. அது என்னது? பிரஸ் பண்ணி என்னது? ஜூம் பண்ணுங்க சார். அது பண்ணி சார், பிரஸ் பண்ணுங்க சார். சார் 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 அந்த அந்த நம்பர் தான் சார். ஃபோட்டோ காப்பியோட ஃபோட்டோ கொடுங்க சார். ஃபோட்டோலாம் இங்கே கிடைக்காது. ஏன்னா சிடியில் காப்பி பண்ணிடுறேன். நீங்கள் வெளில போய் கொடுங்க சார். தம்பி சார், இந்த சிடியில் ஒரு காப்பி போட்டு கொடுப்பா. சரிங்க சார். உள்ளதான் ஐயா. அனிதா, இவன் இப்ப இங்க வந்தான்? இவனை தெரியுமா உனக்கு? என்ன? இவனை தெரியுமான்னு கேட்டேன். இவனை தெரியாது. நல்லா பார்த்து சொல்லு. எனக்கு என்னமோ உனக்கு இவனை நல்லா தெரியும்னு தோணுது. ஏங்க, நான் தான் இவனை தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேக்குறீங்க? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, ஒரே பதில் தான், தெரியாது. தெரியாது 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 தெரியாதுங்க. ஓகே, பரவாயில்ல. அப்ப தெரிஞ்சுக்கோ, இவன் தான் வேதாண்ணியை கடத்தினவன். அவன் போட்டோ வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இனி அவனை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். தூண்டில கண்டுபிடிச்சாச்சு அனிதா. இனி தூண்டில போட்டவனை தான் கண்டுபிடிக்கணும். இவனை தேடுறதுல போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்காங்களோ இல்லையோ, எங்க அண்ணன் ரொம்ப தீவிரமா இருக்கான். இவனையும் இதுக்கு காரணமானவங்களையும் கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிப்பான். அவனை போலீஸ் என்ன பண்றாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க அண்ணன் கையில மாட்டினாங்கன்னு வச்சுக்கோ, கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ஸோ அதனால சம்பந்தப்பட்டவங்களா போலீஸ்ல சரண்டர் ஆகுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏங்க, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா? எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது பாருங்க, நான் ஏற்கனவே ரொம்ப தலைவலியில இருக்கேன். இதுல நீங்க வேற பயங்கரமா டென்ஷன் படுத்தாதீங்க. நவருங்க. இவளுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னா இவ இவ்வளவு டென்ஷன் ஆக மாட்டாளே. உண்மையிலேயே இவளுக்கு இதுல சம்பந்தம் இல்லையா?
இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே. சொல்லுத்தா. அப்பா, ஒரு சின்ன விஷயம். எது வந்தாலும் சொல்லுத்தா. என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட முருகேஷன் ஒரு டிரைவர் வேலை பார்த்தான்ல, அவனை ஞாபகம் இருக்காப்பா? முருகேசன்? ஆமா, அவனுக்கு என்னம்மா? இல்லப்பா, இப்ப அவன்தான் இந்த வேதாவை கடத்திருக்கான். என்னப்பா சொல்ற? அவனா? ஆமாப்பா, அதான் எனக்கே தெரியாம அவனை வச்சு நீங்க ஏதாவது வேதாவை கடத்திட்டீங்களோன்னு. என்னத்தா நீ உன் புருஷனோட சேர்ந்து எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா? இல்லப்பா. அப்புறம் என்னத்தா உங்கள்கிட்ட சொல்லாம எந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன்? அதுவும் இவ்வளவு பெரிய காரியம் பண்றப்போ உங்கள்கிட்ட சொல்லாம இருப்பா என்ன? ஷோ, சாரிப்பா. இல்ல, இவன் தான் வேதாவை கடத்தினான்னு என் புருஷன் சொன்னாரு. அந்த அவசரத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாரி. பரவாயில்லத்தா, அவன் ஒரு பொம்பளை உரிக்குன்னு தெரிஞ்சுதான் அவனை அப்பயே வேலையை விட்டு தூக்கிட்டேன்ல. அவனோட தொடர்பே கிடையாதுமா எனக்கு. ஆமா, அவன் எந்த ஏரியான்னு தெரியுமாப்பா? அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் அப்போ மதுரை வாயிலிருந்து வருவான். ஐயோ, அவன் அட்ரஸ் எனக்கு வேணும்ப்பா. கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமா? ஏம்மா, உனக்கு எதுக்குமா அவன் அட்ரஸு? இல்லப்பா, நீங்க கண்டுபிடிங்க, நான் அப்புறமா சொல்றேன். சரித்தா, நான் விசாரிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். ம், சரி. வச்சிட்டுமா? சரி. அப்பா கடத்தலன்னா அவனை வச்சு வேற யாரோ கடத்திருக்காங்க. என்ன அனிதா, என்னமோ தெரியாதுன்னு இப்போ என்னடானா உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவன் அட்ரஸ் வரைக்கும் விசாரிக்கிற? என்ன நடிக்கிறியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. ஏங்க, எப்ப பாரு சொல்லுடின்னு திட்டிக்கிட்டே இருந்தா எப்படிங்க சொல்றது? இது பாருங்க, சொல்றத பத்தி எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனா சொன்னாதான் நீங்க எல்லாத்தையுமே சந்தேகமாவே பாக்குறீங்களே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஆமா, எனக்கு அந்த போட்டோல இருக்க ஆளு நல்லாவே தெரியும். அப்போ எங்க அண்ணி ஆளை வச்சு கடத்துனது நீதான் இல்ல? ஹலோ, ஆனா உன ஏதாவது சந்தேகப்பட்டுருவீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவன் பேரு முருகேசன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட தான் டிரைவரா வேலை பார்த்தான். அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அதனால எங்க அப்பா அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. பொம்பளை பொறுக்கி? இது பாருங்க, நான் இப்போ அப்பா கிட்ட அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ மதுரை வாயில் தான் அவனோட ஏரியான்னு சொன்னாங்க. இத முதல்ல அண்ணா கிட்ட சொல்லணும். ஏங்க ஏங்க, ஒரு நிமிஷம். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏங்க அண்ணா, என்னடா? என்ன அது என்னடா? என்ன? ஏய், என்ன என்னம்மா? ஏய், வாய் தொண்டை பேசுறா. அண்ணா இல்லைண்ணே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே. எனக்கு டென்ஷன் ஆகுது, தயவுசெய்து சொல்லு. நான் சொல்றேண்ணே, பட் எதுவும் டென்ஷன் ஆகாத. ஐயோ சாமி, நீ சொல்லலாம் தான் டென்ஷன் ஆகுது. தயவுசெய்து சொல்லி தொலைடா. அந்த வேதாண்ணியை கடத்தின டிரைவர் பேரு முருகேசனானே. அது எப்படி உனக்கு தெரியும்? அது வேற யாரும் இல்லைண்ணே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அனிதா வீட்டில் டிரைவரா வேலை பார்த்துருக்காங்க. ஆமா மாமா, எங்க வீட்டுல தான் வேலை பார்த்தா. நீ தானமா பார்த்து சொல்ல. இவன் தானா? இவனே தான் எனக்கு நல்லா தெரியும். இவன் ஏன்டா
வேதாச்சியை கத்தணும்? இன்னொரு விஷயம்ண்ணே, டேய் சொல்றா. அவன் அவன் ஒரு விமனைசரான, அதாவது இந்த லேடிஸ் கிட்டலாம் தப்பா நடந்துக்க கூடியவனான. டேய் என்னடா இது, இந்த மாதிரி நாளைக்கிட்ட வேதாச்சி மாட்டுனுங்கிறாங்க. ஐயோ அண்ணே நீ எதுவும் ஃபீல் பண்ணாதானே, பயப்படாதானே. நம்ம அனிதா அவங்க அப்பாட்ட பேசி அவன் எந்த ஏரியான்னு கேட்டுட்டா. அவன் மதுரவாயில தான் இருக்கான். எப்படி இருந்தாலும் அவன் மதுரவாயில தான் அண்ணி எங்கேயாவது வச்சிருக்கணும். நம்ம 2 பேரும் இப்போ கிளம்பலானே. மதுரவாயில் ஃபுல்லா தேடலாம். ஒண்ணு நாம இன்னைக்கு அவனை கண்டுபிடிக்கணும், இல்ல அண்ணியை கண்டுபிடிக்கணும். வாண போலாம். சரி வா வா. எனக்கு டைம் சரியில்லை. ஐயோ எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? கட்டு. கிடைக்கலண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு, யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்கண்ணே. என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே. டேய் ஆட்டோ டிரைவர் 4-5 இடம் போகிறவங்கள இருப்பாங்கடா, அவராண்ட கேட்போவா? ஆமாம் வாண்ணே. பிரதர் சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இது இந்த ஃபோட்டோ இருக்கிற பார்த்துருக்கீங்களா? அண்ணா நான் இவரை பார்த்துருக்கேண்ணே. எங்கே பார்த்தீங்க? அவன் வீடு எங்கன்னு தெரியுமா? அண்ணா இவர் அடிக்கடி இந்த ஏரியாவில் நான் பார்த்துருக்கேண்ணா. ஆனால் வீடெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. அண்ணா இந்த தெரு முனையில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குண்ணே, அங்கே தானே அடிக்கடி பார்த்துருக்கேன். அங்கே போய் விசாரிச்சு பாருங்க. இல்லையா? ஆமாம் தேங்க்ஸ் அங்கே தான். ஓகே தேங்க்ஸ்ங்க. அண்ணா இந்த ஆளு நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா? இவனா? ஆமாண்ணே. தெரியும்பா. அடிக்கடி இங்கே தான் வருவானே. அவன் இங்கே தான் அடிக்கடி தண்ணி சாப்பிட வருவான். அவன் அவன் ஒரு விமனைசரான.
அவன் அவன் ஒரு விமனைசர் ஆனான். இப்படி ஒருத்தவங்கிட்ட போய் மாட்டிட்டீங்களா ஏதாச்சு? அவனுக்கு உங்களை நான் எப்படி காப்பாற்றணும்னு தெரியலையே. எனக்கு என்ன ஆச்சு? இது எந்த இடம்? யாராவது இருக்கீங்களா? கதவு தரங்களேன் ப்ளீஸ். கதவு தரங்களேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. கதவு தரங்க. கதவு தரங்க. கதவு தரங்க ப்ளீஸ். என்ன வெளியில விடுங்க, நான் போகணும் ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் எப்படி அவரை பார்ப்பேன்? எனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரு. நான் அவர்கிட்ட பேசணும். இங்க இருந்துகிட்டு நான் எப்படி அவர்கிட்ட பேசுறது?
கடவுளே, முதல்ல நீ என்கிட்ட இருந்து அவரை பிரிச்ச, இப்போ அவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிற? ஏன் ஏன் இப்படி எங்களை மாத்தி மாத்தி சோதிக்கிற? முதல்ல நான் இங்க இருந்து போகணும். அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும். எப்படி